ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மேரேஜ் சீரீஸோட எபிசோட் நம்பர் 3. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பத்திரிக்கை வந்த உடனே பூஜை ரூமில் இருக்கிற சாமி படத்தை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அம்மா படையல் போடுறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போயிட்டு வந்துட்டாங்க. பூலாம் வச்சதுக்கப்புறம் சாமி பூஜை ரூம் இப்படி தான் இருந்தது. நான் தான் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அம்மா படையலுக்கு தேவையான எல்லா வேலையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாவே எல்லோரும் ஒருத்தராக வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவோட சைட்லேருந்து எல்லாருமே வரவும் ஆரம்பித்ததுக்கப்புறம் அம்மா படையல் போட்டு முடிச்சுட்டு பத்திரிக்கை இழுத்து வச்சதுக்கப்புறம் அப்பா தீபார்த்தனை எல்லாம் போட்டதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு அப்பா கற்பூரம் தீபம்லாம் காட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் எல்லோருக்கும் சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு சாப்பிட்டுருந்தாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தராக தீபார்த்தனை காட்டிட்டதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு பத்திரிக்கை வச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருந்தேன். அவங்க அம்மா நான் தான் வைப்பேன்னு சொல்லிவிட்டு நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டுட்டாங்க. வச்சு இதுதான் நம்மளோட பத்திரிக்கை. இப்படி தான் இருந்தது. பத்திரிக்கை ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நமக்கு டைம் வந்திருக்கும். பிரிண்ட் அடிக்கிற இடத்துல ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் இது மறாவது நாள் காலையில் எல்லோரும் பத்திரிக்கை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் குட்டி பர்த்டே செலப்ரேஷன் ஒன்று இருந்தது அப்பாவோடது. அதுக்கு இவங்க ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிஃப்ட் இது தான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்புறம் இதோட இந்த நாள் சூப்பராக போச்சு. அப்பா பிறந்த நாளுக்கு மறாவது நாள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நான் பத்திரிக்கை வைக்க போகிற நாள் இருந்தது. அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு அப்புறம் நான் வெளியே உலகத்தை நான் பார்க்க போகிறேன். கல்யாணம் பேச்சதுக்கப்புறம் நான் வெளியே விடலை. இதுதான் நான் வெளியே போய் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாேருக்கும் வைக்க ஆரம்பித்தோம். வச்சு முடிச்சுட்டு இவங்க அன்றைக்கி சாயங்காலமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி மறுநாள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது. அது எனக்கு பெரிய பொண்ணு அதுக்கப்புறம் பொட்டு வைப்பாங்களா அந்த விலாக் அது பண்ணாமல் இருந்தாங்க. கல்யாணத்துக்கு மட்டும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கு அந்த ஒரு நாளாக அன்றைக்கி அமைஞ்சிது. இந்த ஒரு நாள் என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. அன்றைக்கி நான் இப்படி தான் இருந்தேன். மொத்த பேரும் என்னை சுற்றி இப்படி தான் அன்றைக்கி இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் சிறப்பாக முடிஞ்சது. இது 5வது நாள். மறாவது நாள் மாப்பிள்ளைக்கு ஷூ எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஷூ அது ஒன்று மட்டும் பெண்டிங்கில் இருந்ததுனால நாங்கள் அதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். முடிச்சுட்டு இதோட இந்த விலாக் முடியுது. அடுத்த சீரீஸில் உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.